முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்க்கும் இந்த ஜூம்ல இணைந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் இந்த மாவட்டர் பாபர் ஃபவுண்டேஷன் டீம் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம ஞானத்தின் விதைகள் விடைகள் இல்ல சார், விதைகள், சீட்ஸ், விஸ்டம். ஓகே, பரவாயில்ல. சோ அத பத்தி தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன். அதாவது வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப தேவையானது. தியான மாதத்துக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நாம செயல்படுத்தும் போது நமக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒருவேளை நீங்க இது ஆல்ரெடி கேட்டு இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி திரும்பி பத்ரி சார் என்ன சொல்லுவாங்க என்றால், இந்த ஞானம் என்ற விஷயங்கள் நம்ம திரும்பி திரும்பி கேட்கும் போது மனதுக்குள்ள அப்படியே பதிவாயிடும். அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம் என்று சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் என்றால், ஆன்மீகம் என்றால் என்ன, அதாவது ஆன்மீகத்தை ஏழைகளுக்கு நாம கற்பிக்கணும். இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மீகம். ஆன்மா என்றால் கடவுள். சோ அதனால கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மீகம், உடலுக்கு சம்பந்தப்பட்டது பிராபஞ்சிகம். ஆன்மீகமாக வளரணும் என்றால் ஆன்மா அடிப்படையில் வளரணும். அதாவது ஆன்மா நிலை அடைந்து, கடவுளாக நடந்துக்கணும். இறை சக்தி பெற்று கடவுளாகணும். பொதுவா மனிதர்கள் மனோநிலையில, அதாவது மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மனதுக்கு ஏத்த போல நடந்துப்பாங்க. அதுவே ஞானம் வளர வளர மனதனோட முக்கியத்துவம் குறைச்சிட்டு ஆன்மாவோட முக்கியத்துவம் வளர்த்துக்குவாங்க. இதான் ஆன்மீகமாக வளர்றது என்றது. சகஜமா மனிதர்கள் மனோநிலையில தான் இருப்பாங்க. ஒரு விதமாக சொல்லணும் என்றால், மனம் என்றால் அதாவது மனிதன், ஆன்மா என்றால் கடவுள். மனிதன் போல் இருக்கிறவங்க மனித குணங்களோட இருப்பாங்க. அதுவே ஆன்மா நிலை வளர வளர அவங்க ஆன்மீகமாக, அதாவது நடந்துக்கிட்டு கடவுளாக மாறிடுவாங்க. பொதுவா ஆன்மீகமாக வளராதவங்க, அதாவது ஆன்மீகமாக வளரவங்க மனித குணங்களோட இருப்பாங்க. சில பேர் ஆன்மீகமாக வளராதவங்க மனித குணங்களோட இருப்பாங்க. மனிதர்களுக்கு 3 குணங்கள்: தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம். சோ ஆன்மீகமாக வளரவங்க மெதுவாக அவங்களுடைய குணங்கள் மாத்திக்கிட்டு அவங்க நிர்குண நிலைக்கு கடவுளாக மாறிடுவாங்க. ஒரு விதமாக சொல்லணும் என்றால், மனிதன் கடவுளாக மாறுறது இந்த ஆன்மீகத்தின் மூலமாக தான். அதாவது மனதோட அந்த குணங்கள் எல்லாமே நீக்கிக்கிட்டு கடவுளோட குணங்கள் வளர்க்கிறது தான். இதுதான் ஆன்மீகம் என்றது அர்த்தம். ஆனா ஆன்மீகம் என்றால் பூஜை பண்றது, பஜனை பண்றது கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் மட்டும்தான். தியானத்தின் மூலமாக நாம அந்தரங்கத்துக்குள்ள சென்று அங்க ஆன்மா கிட்ட போய் சேர்ந்துடுவோம். ஆன்மா என்றால் யாரு? கடவுள். அதனால கடவுளோட குணங்கள் மெதுவாக ஒன்னொன்னாக வரும். அதாவது குணங்கள் மாத்திக்குவாங்க. தமோ குணம்ல இருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்துல இருந்து சாத்விக குணம், சாத்விக குணத்துல இருந்து நிர்குண நிலைக்கு கடவுளாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி விசேஷமாக தியானம் செஞ்சு சமாதி நிலை அடைந்தவங்களை நாம எத்தனையோ பேரை கடவுளாக வணங்குறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, புத்தர் இளவரசனா இருக்கும்போது யாருமே அவங்களை புத்த பகவான் என்று கூப்பிடல. அவங்க விசேஷமாக தியானம் செஞ்சு அவங்களுக்குள்ள மாற்றம் அடைந்த பிறகுதான் எல்லோருமே புத்த பகவான் என்று கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேரு, ராமகிருஷ்ண பரமஹம்சா, ரமண மகர்ஷி, விவேகானந்தர், ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார், இந்த மாதிரி நிறைய பேரு அவங்க பிறந்த உடனே கடவுளாக பிறக்கல, மனிதர்களாக பிறந்து அதுக்கப்புறமா அவங்க விசேஷமாக தியான சாதனை செஞ்சு நிறைய இறை சக்தி பெற்று சமாதி நிலையிலிருந்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட வேலைகள் பண்றதுனால அவங்களை எல்லோருமே கடவுளாக கூப்பிட்டு இருக்கிறோம். யுக யுகங்களா நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது புத்தர், ராமர், கிருஷ்ணர், முகமது பிரவக்தா, ஜீசஸ், குருநானக், இந்த மாதிரி ஒரு விதமாக சொல்லணும் என்றால் ஆன்மீகம் என்றாலே என்ன, அதாவது கடவுளாக மாறுறதுதான். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அது இல்லாம தனக்குள்ளேயும் ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த தெய்வீகத்தை பத்தி தெரியப்படுத்துறது தான் ஆன்மீகம். அதே மாதிரி ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தெய்வீகத்தை பத்தி தெரியப்படுத்துறது தான் ஆன்மீக போதனை. சோ ஆன்மீகமாக வளரவங்க தவறுகள் செய்ய மாட்டாங்க. அதுவே உடல் நிலையில இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு என்று கூட தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய மதம், ஜாதி,
இதெல்லாமே அவங்களை தவறு பண்ண வைக்கும். வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாம, துக்கம் இல்லாம அவங்களால வாழவே முடியாது. சோ அதனால ஆன்மீகமாக நம்ம வளரணும். அதாவது தியானம் செய்யணும். ஆன்மீகமாக வளரி நம்ம கடவுளாக மாறணும். சோ இதேதான் ஏன் மனிதர்களுக்கு ஆன்மீகம் கற்பிக்கணும் என்றால், மனிதர்கள் துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும், கர்ம சக்கரத்துல இருந்து வெளியே வர்றதுக்கும், ஆனந்தமாக வாழ்றதுக்கும் ஒரே ஒரு வழி ஆன்மீகம்தான். ஏன்னா மனிதர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பிராபஞ்சிக வாழ்வுகை மேலதான் அவங்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த சுகங்களோட துக்கங்களும் வருது தாங்க முடியாம அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் என்று. சோ அதனால இதுல இருந்து முழுமையா வெளியே வரவங்களுக்கு தான் இத பத்தி தெரியும். அதனாலதான் இது கற்பிக்கணும். இது சிருஷ்டியோட தர்மம், நிபந்தனை. இந்த நிபந்தனை பொருத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வழி காட்டினால்தான் அவங்க கூட முழுமையாக இதுல இருந்து வெளியே வர முடியும். சோ அதனாலதான் பத்ரி சார் என்ன சொல்லுவாங்க, தியானம் செய்யுங்க, ஞானம் சம்பாதிங்க, சம்பாதித்த ஞானத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீகமாக பரிபூரண நிலைக்கு நாம வரணும் என்றால் போதிக்கிறது, அதாவது ஆன்மீகத்தை பத்தி சொல்றது கட்டாயம். அப்பதான் நாம கூட முன்னுக்கு வரலாம் என்று சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி இன்னொரு விதை என்னவென்றால் சாது சாங்கத்தியம், அதாவது யோகிகளோட இணைந்து இருக்கிறது. நிறைய இந்த ஸ்லோகம் நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. சாதுனாம் தர்சனம் புண்ணியம், ஸ்பர்சனம் பாபநாசனம், சம்பாஷணம் கோட்டி தீர்த்தம், கட்டாட்சம் மோக்ஷதாயகம். எல்லாமே இது எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அதாவது யோகிகளை தரிசனம் பண்ணா புண்ணியம் வரும், அவங்களோட இணைந்து இருந்தால், அவங்களுடைய பாதங்கள் தொட்டால் பாவங்கள் போயிடும், அவங்க கூட பேசினால் கோடி தீர்த்தங்கள் சுத்தி வந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய கட்டாட்சத்தினால மோட்சம் கிடைக்கும்ன்றது. ஆனா அவங்கள பாக்குறதுனால புண்ணியம் என்றது வராது. ஆனா பெரியவங்கள் சொன்னாங்க என்றால் அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணோம் என்றால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன? சாது நாம் தர்சனம் புண்ணியம். அதாவது ஞானம் அடைந்த ருஷிகள், முனிவர்கள், யோகிகள், பெரியவங்கள் கூட நாம தர்சனம், அவங்களுடைய தர்சனம், அவங்கள நம்ம பார்க்கல என்றால் என்ன ஆகும்? அதாவது மனிதர்களுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாது என்ற விஷயங்கள் தெரியாது, தவறுகள் செய்வாங்க, கஷ்டங்களுக்கு துக்கங்களுக்கு ஆளாகிறாங்க. அதுவே அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு எத்தனையோ விஷயங்கள் அவங்க லோக கல்யாணத்துக்காக எத்தனையோ விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி எல்லோருமே அந்த புண்ணிய கர்மாக்கள் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்? புண்ணியம் என்றது கிடைக்கும். சோ அதனால நிறைய விஷயங்கள், அதாவது அவங்க சொல்ற விஷயங்கள் கேட்டுட்டு அது ஃபாலோ பண்றதுனால கண்டிப்பாக சாதுக்கள் பார்த்தால், அந்த தரிசனம் பார்த்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். சும்மா பார்த்தால் கிடையாது. அவங்க கூட இணைந்து இருந்துட்டு அவங்க சொல்ற விஷயங்கள் கேட்டுட்டு அவங்க என்ன சாதனை சொன்னாங்களோ அதெல்லாமே நடந்துகிட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறமா ஸ்பர்சனம் பாபநாசனம், அவங்களை தொட்டால் பாவங்கம் போவிடும் என்று நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்களோட இணைந்து இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது. அதாவது மனிதர்கள் தெரியாத பண்ண பாவங்கள் போற வழிகள் எல்லாமே, சாதனைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க கூட இணைந்து இருக்கிறதுனால அவங்க சொல்ற விஷயங்கள், அவங்க சொன்ன இந்த தியான மார்க்கம் இதெல்லாமே செயல்படுத்துறதுனால கர்மாக்கள் எல்லாமே தக்தமாயிடும். அப்போ பாவங்கள் என்றது போயிடும். அடுத்தது சம்பாஷணம் கோட்டி தீர்த்தம். சம்பாஷணம் கோட்டி தீர்த்தம் என்றால் இந்த ஞானிகளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. இந்த உலகத்தை பத்தியே இல்லை, இந்த சிருஷ்டி முழுவதும் அவங்களுக்கு தெரியும். அவங்க அதாவது ஞான திருஷ்டி மூலமாக அவங்களுக்கு எல்லா விஷயங்களே தெரியும். அவங்க கூட பேசுறதுனால என்ன ஆகும்? நிறைய ஞானம் என்றது சம்பாதிக்கலாம். சோ அதனால கோடி தீர்த்தங்கள் சுத்தி வந்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் கேட்கறதுனால அவ்வளவு பலன் கிடைக்கும். அதே மாதிரி கட்டாட்சம் மோக்ஷதாயகம். சோ அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சேவை செய்யறதுனால அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். அவங்க மகிழ்ச்சி அடைந்து, அதாவது மோட்சத்துக்கு போற வழி சொல்லுவாங்க. அப்போ ஈஸியாக அந்த மோட்சம் அடையிறதுக்கு நாம ஈஸியாக அந்த வழி ஃபாலோ பண்ணோம் என்றால் மோட்சம் அடையும். சோ இன்னொன்னு என்னவென்றால், யாராலையும் யாரும் மோட்சம் கொடுக்க முடியாது. அவங்கவங்களே தான்
அது முயற்சி பண்ணணும். இதுதான் பகவத்கீதையில உத்தரேதாத்மனாத்மானம் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அவங்களே அவங்க மேம்படுத்திக்கணும் என்று. சோ இந்த ஸ்லோகத்துல நம்ம முழு அர்த்தம், உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம செஞ்சோம் என்றால் பலனு கிடைக்குமே தவிர, சும்மா ஞானிகள் பார்த்தா நமக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது. அவங்கள தொட்டால் நம்ம பாவங்களும் போவாது. அவங்க கூட இருந்து அவங்க பேசுறது எல்லாமே அவங்களோட இருந்து அவங்க கூட பேசுறதுனால அவங்க அந்த எல்லா விஷயங்கள் தெரிய வரும். இல்லைன்னா எதுவுமே தெரியாது. கட்டாட்சத்தினால மோட்சம் என்றதும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியுது, நாம பலன் அடைந்தோம் என்றால் நம்மளுடைய குருவான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி மூலமாக நம்ம இது எல்லாமே பெற்றிருக்கிறோம். இப்போ இது எல்லாருமே இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அதனால நமக்கு நன்மைகள் என்றது கிடைக்கும். அடுத்தது இன்னொரு விதை கஜேந்திர மோட்சம். அதாவது புராணங்கள்ல நமக்கு நிறைய புராணங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே மெசேஜ் இருக்கிறது தான். ஒரு கதை மூலமாக நமக்கு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்க என்றால் மனிதர்களை மாற்றதுக்காக இது எல்லாமே சொல்ல வராங்க. அதனால நாம இது கதை மாதிரி கேட்காம அதுக்குள்ள என்ன மெசேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் என்றால் கண்டிப்பாக நாம துக்கத்துல இருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி கஜேந்திர மோட்சம். கஜம் என்றால் என்ன? யானை. யானை ஒரு வாட்டி தண்ணிக்குள்ள முதலை கிட்ட மாட்டிக்கும். அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணும் வெளியே வரணும்னு சொல்லி வர முடியல. தன்னுடைய புத்தியும் சக்தியும் எல்லாமே யூஸ் பண்ணும், ஆனா வெளியே வர முடியல. அப்போ என்ன பண்ணும்னா கடைசிக்கு அந்த நாராயணன் விஷ்ணுமூர்த்தை பிரார்த்திக்கும். விஷ்ணுமூர்த்தை அந்த முதலை சம்ஹாரம் பண்ணி இந்த யானை காப்பாத்துவாங்க. இது புராண கதையோட ஸ்டோரி. ஆனா இதுக்குள்ள மெசேஜ் என்ன என்றால் மனிதன் அந்த பவபந்தத்துல அந்த சம்சாரம் என்ற பந்தத்துல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வராம தவிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. பூஜை பண்ணுவாங்க, யக்ஞ யாகம் பண்ணுவாங்க, நமாஜ் பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எவ்வளவோ புண்ணிய தீர்த்தங்கள் சுத்தி வருவாங்க, குருமார்கள் நாடி போவாங்க. என்ன செஞ்சாலும் அவங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா மனிதன் அந்த துக்கத்துல இருந்து வெளியே வரணும் என்றால் மோட்சம் அடையணும். நாராயணன் என்ற அந்த ஆன்மா கிட்ட போய் சேரணும். அந்த ஆன்மா கிட்ட சேர்ந்து ஆன்மா ஞானம் அடைந்தால் முதலை எப்படி சம்ஹாரம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே கூட பஸ்மம் ஆயிடும். அதாவது அந்த முதலிருந்து விமுக்தி அடையலாம். இந்த சம்சார பந்தத்துல இருந்து நம்ம முழுமையாக சாஸ்வதமாக துக்கத்திலிருந்து வெளியே வரலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி கடவுள்கிட்ட சேர்றது. கடவுள் என்றால் யாரு? ஆன்மா. ஆன்மா கிட்ட சேரணும் என்றதுதான் இந்த புராண கதையோட அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி நாம நிறைய போட்டோஸ் கடவுள் மகான்கள்து கடவுள்மார்கள்து போட்டோஸ் வச்சுக்குவோம். எங்க வச்சுக்குவோம்? வீட்டுல, இல்லைன்னா ஆபீஸ்ல, ஃபேக்டரிஸ்ல வச்சுக்குவோம். அதுவே விக்கிரகங்கள் என்றால் நம்ம மந்திரங்கள்ல வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா அதுக்காக நம்ம கோரிக்கைகள் கோருறோம். ஆனா இங்க என்ன சொல்ல வராங்க என்றால் இந்த போட்டோஸ் அதெல்லாமே வணங்கர மூர்த்திகள் கிடையாது. அது நம்ம முன் உதாரணமாக எடுத்துக்கணும். அதாவது இவங்க எல்லாமே வணங்கர மூர்த்திகள் கிடையாது, முன் உதாரணம். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களுடைய பிரதிரூபங்கள் தான். அதனாலதான் நம்ம சுவருக்கு மாட்டிக்கிறது, அதுக்கப்புறமா டேபிள் மேல வைக்கிறது. அதுவே ஏதாவது செல் பிடிச்சிருந்தால் டேமேஜ் இருந்தால் நம்ம அந்த போட்டோ தூக்கி போட்டுடுவோம் இல்லையா? சோ அதனால முக்கியமாக நம்ம போட்டோஸ் எல்லாமே வீட்டுல வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் அவங்களை ஞாபகம் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ போதனைகள் நமக்கு மகான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாமே அந்த போட்டோஸ் பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் பாவங்கள் செஞ்சால் கண்டிப்பாக அது சரி பண்ணிக்கலாம். அதுவே போட்டோஸே இல்லை என்றால் நமக்கு அவங்கள பத்தி தெரியாது. வாழ்க்கையை நம்ம சரியாக இருக்கிறோமா சரியாக இல்லையா என்றது விஷயங்களும் நமக்கு தெரியாது. சோ அதனால போட்டோஸ் வச்சுக்கிறதுக்கு முன் உதாரணமாக தான் அவங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றதுக்குமே தவிர வணங்குறதுக்கு கிடையாது. வணங்கினால் நமக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது. எத்தனையோ வருஷங்களாக நம்ம வணங்கிட்டுதான் இருக்கிறோம், ஆனா எந்த பிரயோஜனம் இல்லை. சோ அதனால நாம போட்டோஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதனால எந்த நஷ்டமும் இல்லை. நஷ்டம் என்னவென்றால் அதை ஃபாலோ பண்ணலை என்றால் தான் நமக்கு நஷ்டமாகும். சோ அவங்க பிரத்யட்சமா இந்த பூமி மேல இல்லை என்றாலும்
அவங்க நிறைய நூல்கள் கொடுத்திருக்காங்க. அதெல்லாமே நம்ம கேட்டுட்டு அது ஃபாலோ பண்ணா பலன் கிடைக்கும். அதே மாதிரி விக்கிரகங்கள் மந்திரங்கள்ல இருக்கும். அது கூட நம்ம வந்து அவங்க எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தர்ம சூக்ஷ்மங்கள் சொல்லியிருக்காங்க. சத்தியங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த பூமியில சொன்ன விஷயங்கள் எல்லாமே வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்குமே தவிர, அவங்களை வணங்குறதுனால நமக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்காது. அடுத்தது நெக்ஸ்ட் என்னவென்றால் பழமொழி. அதாவது நனைஞ்சால் அதிகம். அந்த பழமொழி பாருங்க, நெறைய பேரு பழமொழிகள் சொல்லுவாங்க. ஆனா அதோட அர்த்தங்கள் நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா நம்ம பத்ரி சார் வந்து நம்ம குருவான பத்ரி சார் வந்து பழமொழிக்கு அர்த்தம் சொல்லிட்டு, அது ஆன்மீகமாக கூட கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, நனைந்தால் அதிகம். அதாவது நனையல என்றால் நம்ம கையளவு புடிக்கலாம். அதாவது கையளவு புடிக்க வேண்டியது, அதுவே நனைஞ்சால என்ன ஆகும்? அதிகமாயி, அது தலையில சுமக்கிற மாதிரி வரும் என்ற அர்த்தம் சொல்லிட்டு, அது ஆன்மீகமாக என்ன சொல்லியிருக்காங்க என்றால், நம்ம வரும்போது கையளவு கர்மாக்கள் தான் கொண்டு வருவோம். ஆனா அறியாமையில அது நனைஞ்சு நனைஞ்சு அதிகமாகி இந்த வாழ்க்கையே எதுக்கு என்று நினைச்சிட்டு இருப்போம். அதாவது அறியாமை நீக்கிக்கிட்டால் அந்த கஷ்டங்கள் என்றது எளிமையாகும். அதாவது நம்ம பொறுமையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கிற அறியாமை நீக்கிக்கணும், ஞானத்தை வளர்த்திக்கணும். அது பண்ணாம ஏதாவது ஒண்ணு வந்துச்சா உடனே எந்த டாக்டர் கிட்ட போறதோ, இல்லைன்னா எந்த குருமார்கள் கிட்ட போறதோ போயிட்டு நனைஞ்சு அது அதிகமாகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து துரியோதன் மயசபையில அவ கீழே விழுவாங்க. கீழே விழும்போது திரௌபதி பார்த்து சிரிப்பாங்க. அதோட விட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுவே நினைச்சிட்டு அவங்க சிரிச்சாங்களே, எனக்கு எவ்வளவு அவமானம் சொல்லி நனைஞ்சு நனைஞ்சு என்ன ஆயிடுச்சது? பாரத போரே உருவாயிடுச்சு. அதனால எத்தனையோ பேர் அழிவுக்கு காரணமா இருக்கான். சோ அதனால பத்ரி சார் என்ன சொல்ல வருவாங்க என்றால், ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இருக்கிற ஞானத்தை வந்து சம்பாதிக்கணும், ஞானிகள் ஆகணும். அதுக்கு சுவாசத்தில் மீது தியானம் செய்யணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும். அந்த மாதிரி யாரெல்லாம் செய்வாங்களோ அவங்க எடுத்துக்கிட்ட வந்த கர்மாக்கள் வந்து எளிமையாக போயிடும். வாழ்க்கையில சாஸ்வதமாக ஆனந்தம் என்றது கிடைக்கும். சோ இதுதான் நனைஞ்சால் அதிகம் என்றது நமக்கு பத்ரி சார் சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம மனதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது மனம் என்றது ஒரு குரங்கு போன்றது. அதாவது மனம் வந்து குரங்கோட ஒப்பிட்டு இருக்காங்க. குரங்கு எப்படி ஒரு இடத்துல நிலையாம இருக்காம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்குமோ, அந்த மாதிரிதான் நம்ம மனிதனோட மனம் கூட இருக்கும். அதாவது இப்போ ஒண்ணு சொல்லும், உடனே வேற சொல்லும். இப்போ ஒண்ணு நான் செய்யறேன்னு சொல்லும், நான் எப்ப சொன்னேன் என்று கூட சொல்லும். இங்க இருக்கும், பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சந்திரமண்டலத்துக்கு போயிடும் மனம். சோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலையில்லாத, அமைதி இல்லாத, அமைதியற்ற இருக்கிற அந்த குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு நினைச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? இப்ப நான் சொல்ற விஷயங்கள் ஒரு வாட்டி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அது சாராவும் குடிச்சிடுச்சு, அதுக்கு முள்ளும் கொத்திடுச்சு, அதே மாதிரி தேலும் கொத்திடுச்சு, பேயும் உள்ள நுழைஞ்சிடுச்சு. ஒரு செகண்ட் கண்களை மூடிட்டு அந்த குரங்கோட நிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அங்க எல்லாமே நஷ்டம்தான், ரணகளமாக இருக்கும். அந்த குரங்கு யாராவது சமாளிக்க முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. சோ அதே மாதிரி அத எல்லையற்ற எண்ணங்களோட பைத்தியம் பிடிச்ச குரங்கு மாதிரி நடந்துக்கிற இந்த மனதுக்கு கஷ்டங்கள் என்ற முள்ளு குத்துடிச்சு, அதே சாரா என்ற கோரிக்கைகளும் குடிச்சிடுச்சு, அதே மாதிரி பொறாமை என்று தேள் கொத்துடுச்சு, அகங்காரம் ஆணவம் என்று அந்த பேய் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அப்போ அந்த மனிதன் எப்படி இருப்பான்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அங்க எல்லாமே நஷ்டம்தான், ரணகளமா இருக்கும். யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம பத்ரி சார் என்ன சொல்ல வர, சுவாசத்தில் மீது கவனிச்சால் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், நம்ம வசம் ஆக்கிக்கலாம், நாம ஜெயிச்ச மாதிரிதான். யாரெல்லாம் சுவாசத்தில் மீது கவனம் வச்சு தியானம் செய்வாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரிதான். அப்போ என்ன ஆகும்? வாழ்க்கையில எல்லாமே லாபங்கள் தான், எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கும். சோ அதனால அந்த குரங்கு போல அந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு முக்கியமான சீடு என்னவென்றால், சேவை கூட சம்பாத்தியம்.
இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதாவது பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் சம்பாத்தியம் என்று நினைப்பாங்க. அதுதான் சிறந்ததுன்னு என்று நினைப்பாங்க. ஆனா இதோட இன்னொரு சிறந்தது என்னவென்றால் சேவை. சேவை சம்பாதிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனாலதான் சத்ய சாய்பாபா எப்பவுமே சேவை பண்ணுங்கன்னு என்று சொல்லுவாங்க. சேவை என்றால் என்ன? மத்தவங்களுக்கு நல்லது பண்றது, மத்தவங்களுக்கு லாபம் கொடுக்கிறது. சோ மத்தவங்களுக்கு லாபம் கொடுக்கிறது. அதாவது மத்தவங்களுக்கு பண்ற சேவை இந்த உலகத்துக்கு பண்ற சேவை. உலகத்துக்கு பண்ற சேவை கடவுளுக்கு பண்ற சேவை ஆகும். ஏனென்றால் இந்த உலகமே அந்த கடவுள்து. சோ அதனால நம்ம உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு எவ்வளவு பண்ணாலும் அது கடவுளுக்கு பண்ண சேவையாகும். கடவுளுக்கு பிடிச்சது கூட சேவைதான். சோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு சேவை பண்ணுவாங்களோ அவங்க கண்டிப்பாக லாபம் அடைவாங்க. அதாவது அவங்களுக்கு பொருளாதார நிலை என்பது ஆட்டோமேட்டிக்காக வளரும். எதிர்பார்க்க விதமாக பணம் கிடைக்கும். சுக சந்தோஷங்களோட இருப்பாங்க. அதனால நம்ம எப்பவுமே மனிதர்கள் சம்பாதிக்கிறது தான், பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் என்று நினைப்போம். அப்படி இல்லாம அதாவது சேவை கண்டிப்பாக பண்ணணும். சாஸ்வதம் இல்லாத அந்த பணம் சம்பாதிக்கிறதோட நகத்தளவு சேவையாவது பண்ணணும். இப்ப பாருங்க, இப்போ இருக்கிற பணக்காரங்கள் எல்லாமே கடந்த பிறவிகள்ல சேவை பண்ணவங்க தான். இப்ப இருக்கிற ஏழையா இருக்கிறவங்க எல்லாமே கடந்த பிறவிகள பணம் இருந்தும் சேவை பத்தி மறந்தவங்க தான். சோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சேவைதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. பணத்துக்கும் சேவைத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது பணம் சம்பாதிச்சால் கண்ணுக்கு தெரியும். சேவையோட சம்பாத்தியம் கண்ணுக்கு தெரியாது. பணம் நம்ம கூட வராது. ஆனா சேவையோட பலன் நம்ம கூடவே வரும். பணம் ஒரு வாட்டி நம்ம கிட்ட இருந்து இழக்கிற சான்சஸ் இருக்கு. ஆனா சேவையோட பலன் நம்ம கிட்டயே இருக்கும். பணம் துக்கத்தையும் பயத்தையும் வளர்க்கிற சம்பாத்தியம். ஆனா சேவை ஆனந்தமும் தைரியமும் வளர்க்கிற சம்பாத்தியம். பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி என்றது இருக்காது. ஆனா சேவையில முழு திருப்தி என்றது இருக்கும். பணம் அனைவருக்குள்ளேயும் ஒரு பொறாமை, ஒரு பகை, வெறுப்பு வளர்க்கிற சம்பாத்தியம். ஆனா சேவையோட சம்பாத்தியம் கௌரவம், புகழ், மதிப்பு வளர்க்கிற சம்பாத்தியம். போகிகள் தான் பணம் சம்பாதிக்கணும் என்றும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யோகிகள் சேவை சம்பாதிக்கணும், சேவை பண்ணணும் என்று நினைப்பாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் சம்பாதிக்க போகலாம். ஆனா சேவை செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வருங்காலத்துல நமக்கு பணம் என்றது கிடைக்கும். இந்த சிருஷ்டியில நாம செய்ய வேண்டியதை செஞ்சால் வர வேண்டிய சமயத்துக்கு கண்டிப்பாக வரும். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். அதாவது உங்க வீட்டுல டேங்க் இருக்கு, டேங்க்ல தண்ணி இல்ல, சுவிட்ச் போடணும் என்றால் கரண்ட் இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த வேலையும் பண்ணாம கரண்ட் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? சுவிட்ச் போட்டுட்டு உங்க வேலை நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ நம்மளால பணம் இல்ல, நம்ம கிட்ட சம்பாதிக்கிற அவகாசமும் இல்லை. சேவை பண்ணணும். சேவை பண்ணிட்டு பணத்தை பத்தி மறந்துடணும். எப்படி கரண்ட் அந்த டேங்க் ரொம்பிடுச்சோ அந்த மாதிரி கண்டிப்பாக நாம செய்யற விஷயங்கள் எல்லாமே இந்த சிருஷ்டி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வரவேண்டிய சமயத்துல கண்டிப்பாக நமக்கு பணம் சேரும். சோ இந்த பணத்துக்காக நம்ம செய்யக்கூடாத வேலைகள் செஞ்சு, அதாவது அதர்மமாகவும் அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் சம்பாதிக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த பணத்தை அனுபவிக்கிற தகுதி இருக்காது. ஆனா சேவையோட பலன் தகுதி இருக்கிற அந்த இது நமக்கு இருக்கும். சோ பணம் சம்பாதிச்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு பேங்க்ல போடுறதோ, இல்லைன்னா ஒரு இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, சொத்து சேர்க்கிறதோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா இந்த சேவையோட பலன் சிருஷ்டியோட அக்கௌண்ட்ல எப்பவுமே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது கண்ணுக்கு தெரியுது, ஆனா சேவை சம்பாதிக்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுன்னா பணம் போயிடும், நம்ம வாங்கின இடம் போயிடும், வீடு போயிடும், எல்லாமே போயிடும். ஆனா சேவையோட பலன் அந்த சிருஷ்டியோட அக்கௌண்ட்ல இருக்கும். சோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பணம் நம்ம கூட வராது, ஆனா சேவையோட பலன் நம்ம கூட வரும். அதாவது நாம இறந்த பிறகு அடுத்த பிறவிக்கு கூட சேரும். அதனால
சேவைதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு என்று சொல்ல, ஒரு அளவோட சம்பாதிச்சு மிச்ச டயத்துல நம்மளால முடிஞ்சது இந்த உலகத்துக்கு நாம சேவை செய்யணும். ஆனா எல்லாராலையும் சேவை பண்ண முடியாது. அப்ப யாராலதான் சேவை பண்ண முடியும் என்றால், எஸ், ஞானம் இருந்தாதான் சேவை பண்ண முடியும். நிறைய சேவை பண்ண முடியும். அந்த ஞானம் சம்பாதிக்கணும் என்றால் விசேஷமாக தியானம் செய்யணும். தியானம் செஞ்சால் நம்ம சேவை நல்லா பண்ண முடியும். யோகிகள் எல்லாமே சேவை பண்ணவங்க தான். சேவையில முழு திருப்தி, ஆனந்தம் என்றது இருக்கு. சேவையில விவிதமான சேவைகள் இருக்கு. அதாவது உடல் சேவைகள், மனோ சேவைகள், ஆன்ம சேவைகள். உடல் சேவைகள் என்றால் இந்த உடலுக்கு ஆனந்தம் கொடுக்கிறது. மனோ சேவைகள் என்றால் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. ஆன்ம சேவைகள் என்றால் ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவுகிறது, ஆன்ம ஞானம் அடைகிறதுக்கு. சோ ஆன்ம சேவைகள் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. உடலோட மனம் சிறந்தது, மனமோட ஆன்மா சிறந்தது. ஏன்னா உடல் மனம் என்பது சாஸ்வதம் கிடையாது, ஆன்மா சாஸ்வதமானது. அதனால ஆன்மாவுக்கு பண்ற சேவைகள் தான் ரொம்ப ரொம்ப உயர்வானது. ஆன்மா என்றால் யாரு? கடவுள். சோ கடவுளுக்கு பண்ற சேவைகள் தான் உண்மையானது. அப்பதான் நம்ம ஞானிகள் ஆகலாம். ஆன்மா சேவைகள் என்றால் என்ன? தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது தியானம் செய்யறது, தியானம் கற்பிக்கிறது, தியான நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்றது, தியான நிகழ்ச்சிகளுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்றது. அதே மாதிரி நம்மளால முடிஞ்சா பணம் கொடுக்கறது, பணம் கொடுக்கலையா, முடியலையா, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய சிரமம், உடல் சிரமம் எது கொடுத்தாலும் ஆன்மாவுக்கு பண்ண சேவைகள் தான். சோ அதனால சேவைகள் தான் சிறந்தது. சோ தியானம் செய்யணும், தியான நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லோரையுமே ஞானிகள் ஆகணும். சேவைக்கு மிஞ்சிய சம்பாத்தியம் இல்லை, தியானத்துக்கு மிஞ்சிய சாதனை இல்லை என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு முக்கியமானது, யாருதுமே இங்க குறைவான பிறவியோ, மோசமான பிறவியோ, குறைந்த பிறவியோ கிடையவே கிடையாது. சகஜமா இந்த உலகத்துல நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பணக்காரங்களை பார்ப்போம், ஏழையா இருக்கிறவங்களே, ராஜாவாக இருக்கிறவங்களே, சேவை பண்ணவங்களே, அதிகாரத்துல இருக்கிறவங்களே, அழகாக இருக்கிறவங்களே, அழகில்லாதவங்களே, இந்த மாதிரி விவிதமாக பார்ப்போம். பொதுவா என்ன பண்ணுவோம்? அதாவது பணம் நிறைய இருக்கிறவங்கள, அதிகாரம் இருக்கிறவங்கள, பெரிய முன்னேற்றத்துல இருக்கிறவங்கள பார்த்துட்டு பொதுவா எல்லாருமே என்ன நினைப்போம்? அவங்க எல்லாம் எவ்வளவு அதிருஷ்டசாலி, அதனாலதான் அவங்க அந்த நிலையில இருக்காங்க, அவங்க ரொம்ப கிரேட்டு, அவங்களுடைய பிரிவு ரொம்ப சிறந்ததுன்னு என்று நினைப்பாங்க. அதுவே ஏழையாக இருந்தாலோ, வியாதிகளோட இருந்தாலோ, ஹேண்டிகேப்டா இருந்தாலும், பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு இருந்தாலும், பிச்சைக்காரங்களையும் இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? அவங்க எவ்வளவு துரதிருஷ்டசாலி, அவங்களுக்கு எவ்வளவு கடுமையான வாழ்க்கை இருக்கு, அவங்க எல்லாமே அவங்க பிறவியே எதுக்குன்னு என்று கூட நினைப்பாங்க. இது சகஜம்தான். ஆனா அதுவே ஞானம் வளர வளர எல்லா பிறவிகளும் சிறந்த பிறவிகள் தான், எல்லாமே நல்ல பிறவிகள் தான். இங்க ஏற்றத்தாழ்வு என்றது கிடையாது என்றது புரியும். சத்தியம் என்னவென்றால் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே சமம்தான் என்று தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கர்மாக்கள் பொருத்தி அந்த பாடங்கள் கத்துக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க. அதாவது உயர்வா இருந்தாலும் குறைவா இருந்தாலும், அதாவது நம்ம உயர்வா இருக்கிறாங்கன்னு நினைப்போம் இல்லையா, அவங்களும் பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. குறைவா இருக்கிறவங்களும், மோசமாக இருக்கிறவங்களும் பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த பிறவி மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்த பிறவில ராஜா ஏழையாகலாம், பணக்காரங்க பணமே இல்லாம இருக்கலாம், ஆண் பெண்ணாகலாம். அப்போ யார நம்ம உயர்வான பிறவி என்று சொல்வோம்? நம்ம பிறவி மட்டும்தான் பார்க்கிறோம். ஆன்மா அடிப்படையில் பார்த்தால் நமக்கு சத்தியம் என்றது தெரியும். அதாவது சத்தியம் என்னவென்றால், இந்த சிருஷ்டி பரிணாம வரிசையில் விவ்விதமான நிலைகளில் பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்த எல்லாமே வந்த பிறவிகள் தான். சோ அதனால நாம இந்த அதாவது இந்த பிறவி மட்டுமே பார்க்க கூடாது, ஆன்மா அடிப்படையில் பார்க்கணும். அப்பதான் நமக்கு புரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ரஜினிகாந்த் ஒரு பிக்சர்ல அவங்க ஏழையா நடக்கிறதுக்கு ஏழையா நடக்கணும் என்று நினைப்பாங்க. அதே மாதிரி அந்த ரஜினிகாந்த் இருக்கிற டிரைவர் ராஜாவாக அவங்க அந்த வேஷம் போடுவாங்க. அப்போ அந்த வேஷம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அந்த நிலையில இருப்பாங்க. வேஷம் கழட்டி வந்த உடனே
ரஜினிகாந்த் வந்து ஓனர் ஆயிடுவான், அந்த டிரைவர் அந்த ராஜாவா இருக்கிறவங்க வந்து டிரைவர் ஆயிடுவாங்க. அப்ப இவங்க 2 பேர்ல நம்ம யாரு உயர்வானவங்கன்னு என்று நம்மளால சொல்ல முடியும். சோ எல்லாமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்த ஆன்மாக்கள் தான் என்று நாம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பாடங்கள் கத்துக்கிட்டாங்க நம்ம யோசிக்கணுமே தவிர, இங்க ஏற்றத்தாழ்வு என்றதை பார்க்கக்கூடாது. இப்போ எந்த வேஷமானாலும், அந்த வேஷத்துல அவங்க பாடங்கள் நெறைய கத்துக்கிட்டாங்க என்றால், அதாவது நாம உயர்வான எடுக்கிறது என்றது ஒரு வேஷம் தான். குறைவாக இருக்கிறது என்றது ஒரு வேஷம் தான். அந்த வேஷத்துல இருக்கிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாடங்கள் கத்துக்கிட்டாங்கன்னு என்றது நம்ம பார்க்கணும். அதாவது பாடங்கள் கத்துக்கலை என்றால் திரும்பி இன்னொரு பிறவி எடுக்கணும். சோ பாடங்கள் கத்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு. இப்ப நம்ம குறைவான, மோசமான பிறவின்னு என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்க பாடங்கள் கத்துக்கிட்டாங்க என்றால், அவங்க ஆன்மா முன்னேற்றம் போகும். அதுவே உயர்வானவங்க எந்த பாடங்கள் கத்துக்கல என்றால், அந்த ஆன்மா அங்க வளர்ச்சி அடையல என்று அர்த்தம். சோ அதனால நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கான்வென்ட்க்கு வந்து ஒரு ஏழையான பையன் வந்து நடந்துட்டு வருவான். ஒரு பணக்கார பையன் கார்ல வருவான். சோ எல்லோருமே சகஜமா என்ன நினைப்பாங்க? கார்ல வர பையனை பார்த்து, அவன் எவ்வளவு கிரேட்டு, கார்ல வரான், சூப்பர் என்று நினைப்பாங்க. அதே ஏழை பத்தி யாருமே நினைக்க மாட்டாங்க. 2 பேரும் படிச்சுட்டு பெரியவங்கள் ஆயிடுவாங்க. அந்த ஏழை பையன் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போவான். அந்த பணக்கார பையன் வந்து ஏதோ சுமாரா படிச்சுட்டு சுமாரான உத்தியோகம் பண்ணுவான். இப்போ இவங்க 2 பேர்ல யாரு உயர்வானவங்க, யாரு குறைவானவங்கன்னு என்று நம்மளால சொல்ல முடியும். சோ அதனால இங்க ஏற்றத்தாழ்வுகள் என்றது கிடையாது. எல்லாருமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி பாடங்கள் கத்துக்குவாங்களோ, அதே மாதிரிதான் இந்த பூமி என்றது ஒரு பள்ளிக்கூடம். பூமியில கூட பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க துரதிருஷ்டம், அதிர்ஷ்டம் என்றது எதுவுமே இல்ல. எல்லாமே கத்துக்கிட்டுக்காக வந்த பழங்கள் தான். அதனாலதான் பத்ரி சார் என்ன சொல்லுவாங்க? பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு என்று ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. ஏழையா இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் வருத்தப்படக்கூடாது. எப்படி இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், இத நம்ம என்ன கத்துக் குடுக்கிறது? ஒரு நிகழ்வு வந்துடுச்சுன்னா, இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் என்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, ஏற்றத்தாழ்வு என்றது கிடையாது என்றதை நாம புரிஞ்சுக்கணும். எல்லாமே பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்த ஆன்மாக்கள் தான் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்க என்றால், எங்கேயுமே ஆன்மாவுக்கு வந்து விழிச்சி என்றதே கிடையாது, முன்னேற்றம் தான். பொதுவா பாவங்கள் பண்றவங்க எல்லாமே அதோலோகத்துக்கு போவாங்க. அதோலோகம் என்றால் பாதாளம், நரகம் சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அதுவே புண்ணியங்கள் பண்ணோம் என்றால் ஊர்வலோகம், உன்னதமான லோகங்களுக்கு போவாங்க. சோ பாவங்கள் பண்றவங்க எல்லாமே எங்க போவாங்க? அதோலோகத்துக்கு போவாங்க. அப்ப எல்லாருமே என்ன நினைப்பாங்க? ஐயோ அவங்க அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை இவ்வளவுதான், அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்க என்றால், ஆன்மாவுக்கு வந்து பின்னடைவு என்றதே கிடையாது, முன்னேற்றம் தான். காரணம் என்னவென்றால், பாவங்கள் செஞ்சால் என்ன ஆகும்? திரும்பி இந்த பூலோகத்துக்கு வந்து அந்த கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு பாடங்கள் கத்துக்கணும். அந்த பாடங்கள் மூலமாக ஞானம் அடைவாங்க. ஞானம் அடைந்தால் அவங்க தவறுகளே செய்ய மாட்டாங்க. சோ பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ என்ன ஆகும்? ஆன்மா முன்னேற்றம் அடையும். அதாவது அந்த அதோலோகத்துக்கு போனாலும் அனுபவங்களு அதாவது அனுபவங்களோட அவங்க தவறுகள் சரி பண்ணிக்குவாங்க. அப்போ என்ன அர்த்தமாகிறது? இங்க ஆன்மா முன்னேற்றம் அடைகிறது என்றுதான் நமக்கு தெரியும். சோ அதனால ஆன்மாவுக்கு பின்னடைவே என்றது கிடையாது. இதுதான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? கர்மாக்கள் நிப்பாட்டாதீங்க, கர்மாக்கள் பண்ணுங்க. பாவ கர்மாக்கள் ஆனாலும், ஏனென்றால் பாவ கர்மாக்கள் பண்ணாலும் திரும்பி பூலோகத்துக்கு வந்து பாடங்கள் கத்துக்குவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடங்கள் கத்துக்குவாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மா முன்னேற்றம் அடையும். சோ அதனால ஆன்மாவுக்கு எங்கேயுமே வீழ்ச்சி என்றது கிடையாது, முன்னேற்றம் தான் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க என்றால், அனைவருக்குள்ளே இருக்கிற அந்த சிறப்பு பத்தி நாம ஐடென்டிஃபை பண்ணணும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, சின்ன குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். அதாவது தாவி தாவி நடக்கும், கீழே விழுந்துடும். சோ அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம கை தட்டி அவங்கள ஊக்கம் கொடுப்போம் அந்த குழந்தைக்கு. ஏன்னா அந்த நடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி பண்ணுவோம் என்றால்,
நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு என்கரேஜ் பண்ணுமோ அப்ப அந்த குழந்தை நல்லா ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் தவிர அது ஏதோ ரொம்ப பெருசு, ரொம்ப அது வித்தியாசமானது என்று நாம நினைக்கிறது இல்ல. சோ ஊக்கம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். அதாவது ஏதாவது பசங்க வந்து புதுசா ஏதாவது கத்துக்கிட்டாங்க என்றால் அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி யாருமே கத்துக்கலன்றது கிடையாது. அந்த மாதிரி நம்ம செய்யறதுனால இன்னும் அவங்க முன்னுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் பத்ரி சார் கூட எப்பவுமே யாராவது ஒரு அனுபவம் சொல்லணும் என்றால் அவங்க என்ன சாதித்தாங்க, என்ன வேலை செஞ்சாங்க என்றதை மேடம் மேல நிக்க வச்சு பேச வைப்பாங்க. சோ அதாவது பத்ரி சாரோட அந்த உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்குவாம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது என்ன பெரிய அனுபவமா? இது எல்லாமே நமக்கு கூட வந்துடுச்சு. நமக்கு வந்த அனுபவங்கள் இன்னும் நம்ம எத்தனை வாட்டி நம்மள வந்து கை தட்ட வைக்கணும் என்று சொல்லல என்று நினைப்பாங்க. அதாவது பத்ரி சாரோட செயல் அவங்களுக்கு தெரியாம. பத்ரி சார் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க என்றால், அந்த அனுபவங்கள் அவங்க என்ன சாதித்தாங்கன்னு என்று ஸ்டேஜ் மீத சொல்லும்போது, எல்லோருமே இன்ஸ்பயர் ஆவாங்க. இன்னும் இன்னும் முன்னுக்கு போகணும் என்று நினைப்பாங்க. அதுக்காக தான் பத்ரி சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த சின்ன குழந்தை தாவி தாவி நடக்கும்போது கைத்தட்டி நம்ம ஊக்கம் பண்ணுவோம். அதுவே பெரிய பசங்க நடக்கும்போது நம்ம கை தட்டினா என்ன ஆகும்? அது அவமானம். அந்த குழந்தைக்கு அவமானம் ஆகும். என்ன இது நடக்கும்போது கை தட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு. சோ அதனால கத்துக்கிட்டவங்க கத்துக்கிறவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அதுதான் ஞானியோட லட்சணம். ஆனா இது என்ன ரொம்ப பெருசா, இது என்ன இதுவான்னு சொல்லி நினைக்கிறது வந்து அறியாமையோட குணம். அதே மாதிரி புது புது வித்தியை கத்துக்கும் போது அத வந்து ஊக்கம் பண்றது, ஊக்கம் கொடுக்கறது வந்து தந்தையோட லட்சணம். அதுவே ஞானம், புதுசா ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு அது அத வந்து நல்லா இன்னும் ஊக்கம் கொடுக்கறது வந்து குருவோட லட்சணம். அந்த சிஷ்யருக்கு வந்து இன்னும் ஊக்கம் கொடுக்கறது வந்து அந்த குருவோட தர்மம். சோ அது ஏதோ அவங்க பெருசா பண்ணாங்கன்னு என்றது அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி நாம மனிதர்களோட அந்த குணத்தை பத்தி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னொரு விதமாக நினைச்சோம் என்றால் அது அறியாமைதான். சோ எப்படி நாம சின்ன குழந்தைக்கு கை தட்டிட்டு ஊக்கம் கொடுப்போமோ அந்த மாதிரி நாம சீனியர் மாஸ்டர்ஸ் வர அந்த சிஷ்யர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும், பொறாமப்படக்கூடாது. சோ இதுதான் பத்ரி சாரோட செயல்கள். சோ இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம கேட்டுட்டு அதை பயன்படுத்தணும் என்றால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஆனந்தமாக, ஹாப்பியாக இருக்கும். சோ இதுதான் இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்.